ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நில அளவைக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி, அதாவது நம்மளோட லேண்டு, அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள், இதெல்லாம் நம்மளோட அளவு எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம வாங்கியிருக்கிற அளவு எந்த இது வரைக்கும் இருக்குது, எந்த இது வரைக்கும் ஸ்கெட்சில் இருக்குது அப்படிங்கிறத அளந்து கொடுக்கறது தான் நில அளவை. அதை எப்படி அரசு சர்வேருக்கு நம்ம நேரடியாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த நில அளவைக்கு நம்ம இ-சேவை மையம் மூலமா அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே எனக்கு வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது, டைரக்டா என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் நீங்க குரோம் இல்ல முசிரா ஃபயர் பாக்ஸ்ல போய் அதுல போய் நீங்க தமிழ் நிலம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டா வரும். தமிழ் நிலம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிட்டிசன் போர்ட்டல் லாகின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. எஸ்ங்கிறத கொடுத்துட்டு உங்க பேர் கேட்கும். உங்க பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதும் தொடர்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும். நீங்க ஹூமனா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்து சரிபார்க்க கொடுத்துருக்கா. கொடுத்ததும் உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணணும். அந்த ஓடிபி மெசேஜில் வந்திருக்கும். அந்த ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதும் பதிவு செய்யவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்கிறத கொடுத்துட்டு அப்படியே ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனதும் திரும்பி உங்க நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு உள்ள ஒரு முறை கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி இன்னொரு ஓடிபி உங்க மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. டிஎன் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு இன்னொரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு உள்நுழைக அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நம்மளோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். நம்மளோட அப்பா பேர் என்ன அப்படிங்கிறது கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மா பேர் கேட்கும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மின்னஞ்சல் கேட்கும். ஆனால் அது மேண்டட்ரி கிடையாது, வேணா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்கும். அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். கீழே தற்காலிக முகவரியும் இது ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ்ங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது இது எல்லாமே உங்க பேசிக் டீட்டெயில் தான். இது எல்லாத்தையும் நீங்க என்ட்ரு பண்ணிட்டு நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்கும். மேலுங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனது உள்ள உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். உள்ள உங்களுக்கு போயிடும். இதுல ஃபர்ஸ்ட் இதுல பட்டாவை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தனி வீடியோவை போடுறேன். உட்பிரிவு உள்ள பட்டா, உட்பிரிவு இல்லாத பட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்டாவும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அது கீழே புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே அடுத்த ஸ்டேஜ் போகும். இதுல போட்டிருக்கும் ஒரு மாலுக்கு 200 ரூபா பெர் பவுண்டரிக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மொத்தம் ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 பவுண்டரி இருக்கும். 4 பவுண்டரினா 800 ரூபா பிளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபா உள்ள பே பண்ற மாதிரி இருக்கும். எஸ் அடுத்துங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மனுவோட வகை அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்க டிஸ்ட்ரிபியூட் உமன், சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. நான் ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். நான் நார்மல் கேண்டிடேட் ஜென்ரல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்டை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தாலுக்கை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட கிராம வில்லேஜை என்ட்ரு பண்ணணும். கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே தான் உங்களோட சர்வே நம்பர் கேட்கும். சர்வே நம்பர் எனக்கு 123வது சர்வே நம்பர். அந்த சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதும் உட்பிரிவோட எண்ணிக்கை இருக்கு. அது 36ங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுமே என்னோட பட்டா நம்பர் வந்துடும் 4527 அப்படிங்கிறதுல. இதுல நான் எத்தனை எல்லையை நான் அளக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு எல்லையா இல்ல 3 எல்லையா அப்படிங்கிறத தனித்தனியா நம்ம கொடுத்துக்கலாம். நான் 4 பவுண்டரியுமே எனக்கு அளக்கணும். அதனால 4ங்கிறத கொடுத்துட்டு 4 பவுண்டரிஸ்க்கு 800 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பட்டாதாரர் இல்லைன்னா பட்டாதாரிடமிருந்து பொது அங்கீகாரம் பெற்ற முகவர் இல்ல பட்டாதாரின் நேரடி வாரிசுதாரர் என்பதை உறுதியளிக்கிறேன். இந்த 4 கேட்டகரியில் வர்றவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மிச்சம் வேற யாரும் பேர்ல நம்ம அப்ளை பண்ண முடியாது. என்னால் வழங்கப்பட்ட விவரங்கள் தவறானவை என்பது தெரிய வந்தால் எனது மனு பரிசீலிக்கப்படாது என்பதையும் நான் அறிவேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க.
சப்மிட் கொடுத்ததும் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். இதுல வந்து ஐ ஹேவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கறத இதை கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொசோபே மூலமா பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க யூபிஐ ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அமௌண்ட் பே பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். தனியா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டினியூ டு பே கொடுத்துட்டு நீங்க எடுத்து பே பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து வரும். 860 ரூபா பே பண்ணதுக்கான ரிசிப்ட் வரும். அதுக்கப்புறம் அவங்க அளந்துட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். குறுவட்ட அளவீடுகளின் அறிக்கை, மனுதாரரின் வாக்குமூலம் அப்படிங்கிற மாதிரி போட்டு எந்த தேதியில வந்து அளந்தாங்க, மனுதாரர் யாரு அப்படிங்கிறத போட்டு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஆஃப்டர் அப்ளை பண்ணி அவங்க ஒரு 20-30 நாள் கழிச்சு அளக்க வருவாங்க. அளந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். அவங்க ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அளந்ததுக்கான ஸ்கெட்ச் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கெட்சையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அளவுக்கு வரையறைப்பட்டதல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நில அளவரோட சைனு, அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து அளந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த புல எல்லையோட அளவு எண், நம்ம என்ன மனு கொடுத்தோமோ அந்த மனுவோட எண்ணும் கொடுத்துருப்பாங்க. அந்த மனு எண்ணைக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது வந்து யூஸ் ஆகும். அடுத்து நான் இதை வந்து இது முடிச்சுட்டேன், கண்டினியூ பே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம அமௌண்ட் பே பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம ரீபிரிண்ட் ஒப்புதல் சீட்டை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா விண்ணப்பதாரர் எண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை கொடுத்து நம்ம வந்து ரிசிப்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை மூலியமா தான் நம்ம வந்து நிலத்தை அளக்க வர்றதுக்கு வந்து அப்ளை பண்றது. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டைரக்டா நம்மளை கான்டாக்ட் பண்றது மூலமா நீங்க டைரக்டா ஏண்டே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல பட்டா மாறுதலுக்கு எப்படி அப்ளை பண்றது, பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.